அனைவருக்கும் வணக்கம். நமது கிம்ஸ் அகாடமியில இன்று ஐபிபிஎஸ் பிஓக்கான மார்க் இன்டர்வியூ நடந்தது. ஒரு மாணவி இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த மாணவிகிட்ட கேட்டேன், எப்படிமா இருந்து வெளியே வரும்போதே ரொம்ப அப்செட் ஆகி கண்ணீரோட வந்தாங்க வெளியே. ஏமா அப்படி இருக்கீங்க, என்ன என்ன விஷயம்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் வந்து ரூம்ல வச்சு கேட்டேன், என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து ரொம்ப பதட்டத்துல கண்ணீர் வருது. அப்ப எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ரெண்டு குறை. ஒரு குறை வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் வந்து நல்லா தெரியுது, நல்லா புரியுது, நல்லா படிச்சிருக்காங்க. ஆனால் பேசுவதற்கு அவங்க சிரமப்பட்டிருக்காங்க. பேசி பழக்கமே இல்லை. ஃபர்ஸ்ட் பழக்கம் இல்லை, அதான் ஒண்ணு. படிச்சிருக்காங்க ஆனா பேசி பழக்கம் இல்லை. கேட்கிற கேள்விக்கு ஆங்கிலத்துல பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு முடியல. ரெண்டாவது அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ இது வரைக்கும் அட்டன் பண்ணதே கிடையாது. ஆக ரெண்டுமே புதுசு. ஆங்கிலமும் பேசுவது புதுசு, இன்டர்வியூவும் வந்திருக்கிறது புதுசு. முத வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவங்க வந்து எதுவுமே பதில் சொல்லாம அப்செட் ஆகி டென்ஷன் ஆகி வெளியே வர்றாங்க. அப்ப நான் அவங்களை கூப்பிட்டு சொன்னேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நம்ம ஹாஸ்டல்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் அவங்க கை குழந்தையோட வந்திருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நம்ம பாய்ஸ் ஹாஸ்டல்ல போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், 4 மணிக்கு போல ரெண்டாவது வாங்க, வந்து திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு நான் வந்து இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன், இன்னொரு தடவை வர இதில் போங்க அப்படின்னேன். அவங்க வந்து முடியாது அப்படின்ட்டாங்க. செந்தில் சார் முடிச்சு இன்டர்வியூ முடிச்சு வெளியே வந்தாரு. அப்போ அவரை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க சொன்னேன். அவரும் ஒரு 1/4 மணி நேரம் பேசினாரு. அப்பாவும் அவங்க வந்து நான் இப்போ ஊருக்கு போறேன், நான் போயிட்டு அப்புறமா வர்றேன், இன்னொரு நாள் வர்றேன் அப்படின்ட்டு உடனே கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டாவது போங்க அண்ணன், வேண்டான்னு போயிட்டாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருந்தது. இவ்வளவு நல்லா நமக்கு இன்டர்வியூ கொடுக்குறோம் அப்படி இருந்தும் கூட இப்படி. ஆனா பார்க்க மதுரை பக்கத்துல ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணு பார்க்கும்போது தெரியுது. அவங்களுடைய நடவுடை இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வந்திருக்காங்க. ஆனா வந்து ஆங்கிலம் பேசி அவங்களுக்கு பழக்கமே இல்லை. அதனாலதான் இன்டர்வியூ வந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம இன்டர்வியூ நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, இனிமேல் நம்முடைய அகாடமியில் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, இனிமேல் கண்டிப்பாக பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸு ஆங்கிலத்துல தான் பேசணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது தமிழ்ல பேசக்கூடாது. தமிழ்ல பேசுற மாணவர்களுக்கு தமிழ்ல பேசுற மாணவிகளுக்கு இங்க ஸ்டடி ஹால் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இதை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து நான் அமல்படுத்த போறேன். அபிசரை உடனே கூப்பிட்டு சொல்லிட்டேன், இப்படி செய்ய போறேன் அப்படின்ட்டு. அவரு ரைட் அப்படின்ட்டாரு. அதனால மாணவியர் எல்லாருமே பேங்கிங் படிக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க பேசும்போது ஆங்கிலத்துல தான் பேசணும். கண்டிப்பாக நீங்க வெளியே போகும்போது அகாடமி வெளியே போய் நீங்க தமிழ்ல பேசிக்கலாம். இங்க இருக்கும்போது நீங்க வந்து ஆங்கிலத்தை தவிர தமிழை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அதனால அதுதான் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். இல்லை என்றால் இந்த மாணவி போல நீங்களும் அள வேண்டிய சூழ்நிலை வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.